ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் 47வது அஜ்ஞானயோகாத் பரமாத்மனஸ்தவ யணாத்மபந்தஸ்ததயேவ சம்ஸ்மிருதிஹ தயோர்விவோகஸ்தி தத்போதவன்னிஹ தயோர்விவோகஸ்தி திபோதவன்னிஹ தயோர்விவோகஸ்தி தபோதவன்னிஹ அஜ்ஞானகார்யம் பிரதஹேத்சமூலம் சிஷ்ய உவாச்ச கிருபயா ஸ்ரூயதாம் ஸ்வாமின் பிரஸ்னோயம் க்ரியதே மயா யத் தரமகம் ஸ்ருத்வா கிருதார்த்தः ஸ்வயம்பவன்முகாத் கிருதார்த்தஸ்யாம்பவன்முகாத். நம்ம கடைசியா 47 பார்த்து வரணும். 47வது இந்த ஸ்லோகம் ஒரு கீ பாயிண்ட் ஸ்லோகம். இந்த ஹோல் டாபிக் டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த திருப்பு முனை தான் 47வது ஸ்லோகம். சோ இந்த 47ல 41ல இருந்து 47 வரைக்கும் இந்த குரு சிஷ்யனை அகாமடேட் பண்ணிக்கிறார், அக்செப்ட் பண்ணிக்கிறார். சோ யூ ஆர் சிஷ்யா, ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறார். சோ ஒத்துண்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த சிஷ்யனுக்கு சில விஷயங்கள சொல்றாரு. சில விஷயங்களை சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, சிஷ்யன் எல்லா வார்த்தையும் புதுசா இருக்கு, கேட்கற அந்த வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே புதுசா இருக்கு. புதுசா கேட்ட உடனே அந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் என்ன அப்படின்னு சிஷ்யன் அதுக்கப்புறம் கேள்வி கேட்கிறான். அதுதான் 47ல சில விஷயத்த படிச்சுக்கும் போது என்ன கேட்கிறாரு அவரு அப்படின்னா, சில முதல் விஷயம் நம்முடைய எல்லா இதுக்கும் துக்கத்துக்கு காரணம் அத்தியாசத்துக்கு காரணம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் அத்தியாசம்ன்றதுனால புரியலையே அது என்னது அப்படின்னா, முதல்ல இதனுடைய ரோகம் என்ன. சோ நம்முடைய இப்ப உடம்பு முடியாம போறது, உடம்புக்கு முடியாம போறது போல, சோ அது போல உடம்புக்கு முடியாத போல பவரோகம் இருக்கிறது. இந்த பவரோகம் சம்சாரத்தை பத்தி தான் டீட்டெயிலா பேசுங்க. பவரோகம்னா என்ன அப்படின்னு, அந்த பவரோகம் டயக்னோஸ் ஆன பிறகு இம்மிடியா குருவை தேடிண்டு ஓடி சிஷ்யன் அடைக்கலமாயி தன்னை பத்தின அறிமுகம் எல்லாம் படித்தின உடனே இந்த சிஷ்யனை எடுத்துட்ட உடனே அவர் சொல்றாரு, இவர் சர்ஜன், இவர் பார்த்த உடனே டிசைட் பண்ணி உனக்கு எங்க டிசீஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டார். டிசீஸ் கண்டுபிடிச்ச உடனே அதுக்கப்புறம் சொல்றாரு, இது டயக்னோஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இதுக்கு ரெமெடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ டிசீஸ் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு என்ன பெயின் இருக்கோ அந்த பெயினை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதற்கான ரெமெடியும் இருக்குன்னு சொல்றாரு. அது மாத்திர அதுக்கான மெடிசன் நான் தரேன் அப்படின்றாரு. அப்ப சிஷ்யனுக்கு எப்படி இருக்கும், இப்போ நம்ம உடம்பு முடியாம போறோம், உடம்பு முடியாம போகும்போது என்னுடைய உடம்புடைய ப்ராப்ளத்தை கரெக்டா டாக்டர் ஜட்ஜ் பண்றதுனால ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, உனக்கு உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்தலாம் அப்படி சொன்னாருன்னா நமக்கு இதமா இருக்கும்.
அதுக்கப்புறம் அதற்கான மெடிசனும் கொடுத்துடுறேன் அப்படி சொல்லிட்டாருன்னா வச்சுக்கோங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒரு உலகத்துல இருக்காது. அப்படி இங்க டயக்னோஸ் பண்ணினது என்ன அப்படின்னா, உன்னுடைய ப்ராப்ளம் சம்சாரம். வாட் சம்சாரம்? உன்னுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் இக்னோரண்ட், அறியாமை, அஜ்ஞானம் தான் காரணம். எதை பத்தின அஜ்ஞானம்? செல்ஃப் இக்னோரண்ட், தன்னை பத்தின ப்ராப்பரா இல்லாதது. தன்னை பத்தி ப்ராப்பரா இல்லாதுன்னா இது தன்னை பத்தி ப்ராப்பரா இல்லாதது மாதிரி இல்ல, தன்னை பத்தி ப்ராப்பரா தெரியலன்னா பரவாயில்ல, தன்னை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு பேரு அத்தியாசம். ஒரே டயத்துல டபுள் அட்டாக் ஆயிருக்கிறது. டபுள் நிமோனியா அட்டாக்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல, டபுள் நிமோனியான்னு. அது போல உனக்கு இக்னோரண்ட் இருக்கிறது. அது இக்னோரண்டனுடைய காரியமாக அத்தியாசமும் இருக்கிறது. அத்தியாசம் இஸ் மிஸ்கன்செப்ஷன். ஓகே, சோ மிஸ்கன்செப்ஷன் என்ன? எரர், மிஸ்டேக், தப்பா நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். என்ன அவங்கவுங்கள பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால வரக்கூடிய துயரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க துயரங்கள், துன்பங்கள். அதனால செல்ஃப் இக்னோரன்ஸ் என்னது? அகம் ந பூர்ணஹா, அகம் ந பூர்ணஹா, இது செல்ஃப் இக்னோரன்ஸ். செல்ஃப் மிஸ்கன்செப்ஷன் என்ன? அகம் அபூர்ணஹா. அகம் அபூர்ணகன்னா நான் குறையுடையவன். எது இக்னோரண்ட்? நான் பூர்ணன், ஐ எம் ஃபுல்னஸ். அது தெரியறதில்ல, தெரியாதது இல்ல இக்னோரண்ட். எது தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம தப்பா அப்படின்னா நான் குறையுடையவன். ஓகே, அதனால பூர்ணத்துவ ஞானம் அபாவாத், பூர்ணத்துவ ஞானம் அபாவாத் பூர்ணத்துவ அத்தியாசம் பவதி. இந்த அபூர்ணத்துவம், இந்த பூர்ணத்துவ அத்தியாசம் வந்திருக்கிறது. பூர்ணத்துவ ஞானம் அபாவாத், இந்த பூர்ணத்துவ அத்தியாசம் ஏன் வந்திருக்கிறது? என்னை பத்தி பூர்ணம்னு நான் இல்லாதது ஏன் வந்திருக்குன்னா, நான் பூர்ணன் என்றது தெரியாதனால, அபாவாத் அது இல்லாதனால. அதனால குறையொன்றுமில்லை நிறைமூர்த்தி கண்ணா, நீ குறை ஒன்றும் இல்லை, அது கண்ணன் இல்ல. சாஸ்திரம் நம்மளை பார்த்து சொல்றது, நீ ஒரு குறையும் கிடையாது, யூ ஆர் பூர்ணன். ஓகே, யூ ஆர் பூர்ணன். 5 பேர் வந்தாலும் பூர்ணன் தான், 50 பேர் வந்தாலும் பூர்ணன் தான். புரிஞ்சுதா? அபூர்ணன் கிடையாது. நம்பர் பொறுத்து பூர்ணம் அபூர்ணம் கிடையாது. ஒரு தீபம் தான், 500 தீபமும் தீபம் தான், சேம் ஒரே டைப்ல தான் அதுக்குள்ள இருக்கிறது. ஓகே, அதனால பூர்ணத்துவ ஞானம் அபாவாத் பூர்ணத்துவ அத்தியாசம். இந்த பூர்ணத்துவ ஞானம் இல்லாதனால, அதாவது இக்னோரண்ட் ரோப் இருக்கிறதுனால இவர் மிஸ்கன்செப்ஷன் தெரியுது. அந்த இப்போ பாம்பு மாதிரி தெரியுது நமக்கு. ஏன்? அந்த கயிறுனுடைய ஞானம் தெரியாதனால பாம்பாக தெரிகிறது. இங்க டபுள் ஆக்ஷன் இருக்கு. ஒண்ணு கயருடைய ஞானம் தெரியல, அதனுடைய அத்தியாசமா பாம்பு தெரியறது. பாம்பு தெரியறதுதான் சம்சாரம், துயரம். அது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா பயம் போயிடும். பயம் எப்ப போறதோ அது சம்சார நீக்கம். சம்சார நீக்கம்ன்றது மோட்சம். அதுல 10:47 என்ன சொன்னாரு? அஜ்ஞான யோகா பரமாத்மனஸ்தவா. நீ அஜ்ஞானத்தினால யூ ஆர் பிரம்மன், யூ ஆர் பரமாத்மா, யூ ஆர் ஹோல் அப்படின்ற விஷயம் இக்னோரன்ஸ்னால போயிடுச்சு. அதனால என்ன? ஜனாத்மா பந்தஸ்தத ஏவ சம்ஸ்மிருதி. இது அதனால சம்ஸ்மிருதி மீன்ஸ் அத்தியாச. என்ன அத்தியாசம் வந்தது? பந்தம் வந்துட்டு. நான் கட்டுப்பட்டவன், நான் அடிமையாக இருக்கிறேன். எதுல அடிமையா இருக்க? இந்த பந்த மிருத்திக்கும் ஜன்ம மிருத்தியுல நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்ற பந்தத்துல கட்டுருக்க, அது அத்தியாசம். ஓகே, சோ அதனால அது எடுக்கிறது எப்படி? தயோர் விவேகோ அதீத போத பன்னிகி. இந்த அத்தியாசத்தை நீக்கணும்னா, அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ஒரே வழி ஞானத்தீ. ஞானத்தினால ஞானம் ஏற இந்த அஜ்ஞானம் ரிமூவ் ஆகும். ஏன்னா அஜ்ஞானம் ஞானம் இல்லாதவங்களுக்கு அஜ்ஞானம் இருக்கிறது. ஞானம் வந்துருச்சுன்னா அஜ்ஞானம் தானா போயிடும். அதனால அஜ்ஞானம் போச்சுன்னா அதனோட ஃபோர்த் லைன் அஜ்ஞான காரியமா இருக்கிறதும் போயிடும். அதனுடைய மூலமா இருக்கிறது
அஜ்ஞானத்தினுடைய எஃபெக்ட் இருக்க, அதனுடைய அத்தியாசம், மிஸ்டேக், எரர், இந்த உடம்பு மேல தேக பந்தம்லாம் வச்சிருக்கோம்ல, அந்த எரர் மிஸ்டேக் எல்லாம் போயிடும் அப்படின்னு இந்த 47 ஸ்லோகத்துல அழகா கிளிக் பண்ண ஓர் வேதாந்த பேக் பண்ணி இதுல கொடுத்துட்டார். ஓகே, அப்போ இதுல நமக்கு அஜ்ஞானம், ஆத்மா, பரமாத்மா, பந்த, அதுக்கப்புறம் விவேக, இதெல்லாம் புது புது வார்த்தையா இருக்கிறது. அதனால இவ போய் கேள்வி கேட்கிறார், இது ஆத்மா சொல்றீங்க, அனாத்மான்னு சொல்றீங்க, பரமாத்மான்னு சொல்றீங்க, விவேகன்னு சொல்றீங்க, பந்தா சொல்றீங்க. ஏன்னா ஆத்மானா நீங்க போய் சம்ஸ்கிருத டிக்ஷனரி போய் எடுத்து போய் பாத்தீங்கன்னா அதுல 15 அர்த்தம் போட்டுருக்கும் ஆத்மானா. ஓகே, இங்கிலீஷ் டிக்ஷனரி பாத்தீங்கன்னா செல்ஃப் போட்டுருக்கும், SELF, செல்ஃப் செக் போடுங்க, பேங்க்ல செல்ஃப் செக்னு கொடுப்பா. அதுனா ஆத்மாவா செல்ஃப் செக்னா? அப்படின்னா அங்கேயும் தகராறு இருக்கிறது. இந்த செல்ஃப்னு டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணாலும் தகராறு இருக்கிறது. அப்ப ஆத்மான என்ன சொல்ல வருது? ஓகே, அப்ப அனாத்மானா என்னது? அனாத்மாக்கு விளக்கம் இன்னும் டேமேஜா போயிடும். எது செல்ஃப்? அப்போ அதுக்கப்புறம் பந்த, பந்தன்றது சாதாரணமா நமக்கு பந்தம்னா கட்டுறது அப்படின்னு வச்சிருக்கோம். இது இங்க சொல்ற பந்தன்றது என்டையர்லி டிஃபரெண்ட். சாஸ்திரீய முறையில சொல்ற பந்தம் என்டையர்லி டிஃபரெண்ட். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கப்புறம் விவேக, விவேகன்றது சாதாரண ரூடி லெவல்ல சொசைட்டில என்ன சொல்றாங்க, எஸ்பெஷலி பொலிட்டிஷியன்ஸ் நிறைய விவேகம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன விவேகம் பண்ணிருக்கா? ஜெண்டர் விவேகம் இருக்கிறது, காஸ்ட் விவேகம் இருக்கிறது, ரிலீஜியஸ் விவேகம் இருக்கிறது, ரிச் புவர் விவேகம் இருக்கிறது, நிறைய விவேகம் இருக்கிறது. இதெல்லாம் நெகட்டிவ் சைடு விவேகம். இங்க விவேகம் என்டையர்லி டிஃபரெண்ட். இந்த விவேகம் தான் கீ பாயிண்ட் ஹோல் திங்ஸ்க்கும். இதுக்கு புக்கு பேரே விவேக சூடாமணி, டிஸ்கிரிமினேஷன். வாட் டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்? லைஃப்ல எதை டிஸ்கிரிமினேஷன் பண்ணணும் அதை பத்தி சொல்றது இந்த டிஸ்கிரிமினேஷன் விவேக. அந்த விவேகத்தை பத்தி சொல்றது, அந்த விவேகம் என்னன்றத பத்தி இவ கேட்கிறான். இதெல்லாம் கேள்விய இந்த குரு சொன்ன விஷயத்தை பத்தி கேட்ட உடனே அந்த வார்த்தைகள் புரியாம அடுத்தது கொஸ்டின் கேட்க போறான். அடுத்தது வரக்கூடிய 48, 49 குரு சிஷ்யனுடைய கேள்வி. குரு அபய பிரதானம் கொடுத்த உடனே இந்த விஷயத்துல சொன்ன உடனே இது இக்னோரண்ட் தான் உடைய லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம். அதுக்கு ரெமெடி இருக்கிறது, அதுக்கு கியூர் பண்ண முடியும். அதெல்லாம் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு இதெல்லாம் கேட்கிறான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அஜ்ஞான காரியம்னா என்ன, இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இவருக்கு எக்ஸ்ட்ரா சில கேள்வி எல்லாம் கேட்கிறான். எக்ஸ்ட்ரா கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சம்சாரம் எங்க இருந்து வந்தது? எல்லாருக்கும் கேள்வி தானே. பகவான் கருணாமூர்த்தி, தயாமூர்த்தி, அவர் ரொம்ப கம்பேஷன் உள்ளவர். அவருக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் கொடுக்கிறாரு நமக்கு? இல்ல, எல்லாரும் நியாயமான கேள்வி கேட்பான், எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கிறாரு? அப்படி அவர் கருணாமூர்த்தி ஆச்ச, அவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சம்சாரம்? அப்ப இந்த சம்சாரம் எப்படி வந்தது? சம்சாரம்னா புரியுதுல, சம்சாரம்னா துக்கம். ஏன்னா உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு வரலையா? இங்க தமிழ்நாட்டுல தான் அது சம்சாரம்னா ஒய்ஃப். சம்சாரம்னா ஒய்ஃப். எங்க சம்சாரத்தோட வந்திருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. சம்சாரத்தோட அப்போன்னா பிரம்மச்சாரிலாம் முக்தன்னு அர்த்தம். ஒய்ஃப் சம்சாரின்னா யார் யாரெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்க எல்லாம் முக்தன்னு அர்த்தம் ஆயிடுமா? நோ நோ நோ. சம்சாரம்னா ப்ராப்ளம், பிரச்சனை, குழப்பம், துயரம், பந்தம், அதெல்லாம் பின்னாடி என்னென்ன சம்சாரன்றத பத்தி வரப்போறது மறுமனை. அது எங்க வந்தது, எப்ப வந்தது, அதுக்கு ரூட் என்ன, மூலம் என்ன, அது எத்தனை காலமா இருக்கிறது, அதெல்லாம் கேள்வி கேட்க போறான் இந்த சம்சாரத்தை பத்தி. அதுக்கப்புறம் சம்சாரத்துல விடுதலை எப்படி பண்றது அதை பத்தின கேள்வி எல்லாம் கேட்க போறான். இப்படி கேள்வி கேட்கலாம். அப்போ அஜ்ஞான காரியே யதேச்ச மூலம், இதுக்கு
வேதாந்தத்துல ஞான உபதேசத்து மூலியமா தான் இது, அந்த சாதன சதுஷ்டத்து மூலியமா தான் இதுக்கு முருந்து. அப்போ ஞானம் மருந்து, ஞானம் மருந்து, ஞானத்தினாலதான் இந்த பவரோகம் சம்சார துக்கம் நீங்கும். சரி, இந்த ஞானத்தை கேட்கறதுனால சம்சாரம் எனக்கு போகலையேன்னா இப்ப சர்ஜன் பண்ண டாக்டர் உடனே ஆபரேஷனுக்கு டேட் கொடுக்க மாட்டார். அதுக்கு என்ன பண்ணுவாரு, பாடி ஃபிட் இருக்கான்னு பார்ப்பார். ஃபிட்னஸ் இருக்கணும். ஃபிட்னஸ் இல்லாம மருந்து ஒர்க் பண்ணாது. இந்த மாத்திரை இருக்கிறது, இப்ப பொடி பொடியா ஒரு மாத்திரை இருக்குமே, ஹோமியோபதினு ஒரு மாத்திரை. இந்த ஹோமியோபதி மாத்திரை என்ன பண்ணும், நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோமியோபதி இருக்க, இந்த ஹோமியோபதி நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் போயும். அவர் கொடுக்கும் போதே காஃபி குடிச்சீங்கன்னா இது ஒர்க் பண்ணாது. ஏற்கனவே ஒர்க் பண்றது ரொம்ப அபூர்வம் இந்த ஹோமியோபதி. நாம ரெகுலரா காஃபி குடிக்கிறாள், அந்த மாத்திரை போட்டு ஓஹோ நம்ம காஃபில தான் இந்த மருந்து ஒர்க் பண்ணலன்னு முடிவு வேற வந்துடும். சில பேர் மெடிடேஷனுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருவான். சொல்லி கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை யாருக்கிட்டயா சொல்லிட்டேன்னா மந்திரம் ஒர்க் அவுட் ஆகாது. இவன் என்ன நினைச்சிருப்பான், நம்ம மெடிடேஷன் ஏன் வரலன்னா நம்மளுடைய இந்த யாருக்கும் நமக்கு சொல்லாம இருக்க முடியாது, யாருக்கிட்டயா சொல்லிடுவோம். சொன்ன உடனே என்ன ஆயிடும், அந்த பக்கம் உட்காருங்க. ஓகே, நமக்கு என்ன ஆகும் அந்த பக்கம், நம்ம சொன்னதுனாலதான் மெடிடேஷன் வரலன்னு. மெடிடேஷன் பண்றதுக்கு எஃபர்ட் வேணும், எஃபர்ட் இல்லன்னா வராதது. அந்த மாதிரி இந்த பவரோகத்தை கண்டுபிடிச்சு ஞானத்தை சிரவணத்து மூலமா கேட்கும் போது இது ஒர்க் பண்ணணும்னா இவர் ஃபிட் ஆகணும். அப்போ இவர் ரிலீஜியஸுடைய லைஃப்ல இருக்கிற யாரு ஒழுங்கா அந்த மொராலிட்டியோட வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது வரும். அதாவது உங்களுக்கு செய்யறதா இருந்தா சாதன சதுஷ்டய ஒழுக்க விதிகள்லாம் யார் ஒருத்தர் ஃபிட் ஆகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த மருந்து ஃபிட் ஆகும். அப்ப ரெண்டு விஷயத்துல இருக்கிறது இது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட்னஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கியூருக்கான அந்த மெடிசன் எடுத்துக்கணும். ரெண்டு போர்ஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கிறது. ஓகே, இப்ப 48, 49 இது வரைக்கும் முன்னாடி சிஷ்யன் சாதாரணமா வேகா கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தான். ஜெனரல் கொஸ்டின் நமக்கு எப்பயுமே ஜெனரலா வழக்கமா என்ன செய்வோம், நமக்கு இந்த பெயின் அது இதெல்லாம் கேட்போம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா போச்சுன்னா கோபத்தை பத்தி கேட்போம், எனக்கு கோபம் வருது, இதெல்லாம் கேட்போம். சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம். ஆனா அது நமக்கு பெரிய கொஸ்டினா தெரியும். ஓகே, இதெல்லாம் ஜெனரல் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா கொஸ்டின், இதுதான் என் லைஃப் அப்படின்னு டிஸ்கவரி பண்ணுவோம். ஒரு டயத்துல டிஸ்கவரி பண்ணின பிறகு அதுக்கப்புறம் ஓடி குரு கிட்ட சரண்டர் பண்ணுவோம். அது வரைக்கும் லைட்டா அப்ப வந்தா போய்க்கலாம், போனா போய்க்கலாம், அப்படிதான் இருக்கும். இந்த ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்க வரைக்கும் ஜெனரலா வீட்டுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஆபீஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், நமக்கு உடம்புல இருக்கிற ப்ராப்ளம், இல்ல ஃப்ரெண்ட் இருக்கிற ப்ராப்ளம், ஏதாவது சம் ப்ராப்ளம் வந்துடும், அப்பப்ப ரெமெடி பண்ணிட்டா போறோம், சபிஷியன்டா போறோம். இது ஜெனரல் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இதனுடைய ரூட் எங்க இருக்கு, மூலம். இந்த அஜ்ஞான காரியத்தோட மூலத்தை யாரு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறானோ அப்ப ஸ்பெசிபிக்கா கொஸ்டின்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கிறான். அந்த கொஸ்டின்ஸ் தான் சிஷ்ய உவாச்ச. அவன் என்ன சொல்றான், எப்போ ஆத்மா அனாத்மா இந்த விஷயம் எல்லாம் புரியலையோ, இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு, ஆத்மா அனாத்மா பந்தஹா விவேகா, இதெல்லாம் வேதாந்தத்துல தான் இதெல்லாம் இருக்கிறது. ஓகே, அதனால இதுக்கு கியூர் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் மோக்ஷா. மோக்ஷா என்னது, அப்படி இவன் பந்தத்துல இருக்கிறதால பந்தத்தை விடுவிக்கிறதுக்கு மோக்ஷம். மோக்ஷகா, மோக்ஷனா என்ன அப்படின்னு கேட்கிறான். சோ அதாவது மோக்ஷனா இந்த பந்தத்தை எப்படி ரிமூவ் பண்ண முடியும் அப்படி. அதனால அதுக்கப்புறம் சம்சாரத்தை பத்தி கேட்கிறான். இப்படி கேள்விலாம் கேட்டு ஒரு 7 கேள்வி கேட்கிறான். 10
பிரஷ்னன் பேரு, இதுக்கு பேரு சப்த பிரஷ்னா. சப்த பிரஷ்ன இப்படி வந்து எடுத்து சப்த பிரஷ்ன. ஓகே, இதுக்கு சப்த பிரஷ்னத்தான் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சப்த பிரஷ்னத்தான் இந்த 7 கேள்வி அடுத்ததுல 49ல கேட்கப்படுறான். அதுக்கு முன்னாடி 48 என்ன கேட்கிறான், கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி இந்த எனக்கு டவுட்ஸ் வந்திருக்கிறது டைரக்ட் கொஸ்டின். இந்த கட்டோபனிஷத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரலா கொஸ்டின் கேட்பான் நச்சிகேதன், ஜென்ரலா ஆன்சர் கொடுப்பார் அதனோட குரு. அதுக்கப்புறம் இந்த உபனிஷத்து நடுவுல போகும்போது ஸ்பெசிபிக்கா கொஸ்டின் கேட்பான். அப்ப கேட்கும் போது அரண்டு போயிடலாம் குரு யமதர்மா, இது ரகசியத்தை கேட்கற நீ வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லுவான். நோ நோ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு. அப்படி அந்த ரகசியத்தை வந்து இவன் கேட்கிறான். அந்த ரகசியம் எதுன்றது கேட்கறதுக்கு முன்னாடி குரு கிட்ட எப்படி போறான், சுவாமி ஓ லார்ட், ஓ லார்ட், ஓ பகவானே அப்படி. ஏன்னா இவன் அந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை தெரிஞ்சுண்டான். அது மாத்திரம் அந்த பிரச்சனைக்கு இவர்தான் தீர்க்கறதுக்கு வழி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டான். அப்படி கண்டுபிடிச்சுட்டா அதனுடைய அர்த்தமே வேற இருக்கும். இப்போ நம்ம சாமி எப்படி கும்பிடுவான், புரியுதா, அப்படி சொல்றா இப்படி போயிடுவான், பிரச்சனை ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இப்படி 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 நெஞ்சு உருகி கும்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமா பிரச்சனையில மாட்டின்னு இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்படி போற போக்கில் இப்படி கும்பிட்டுட்டு போனா ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு. அதனால இந்த பேக்ரவுண்ட் பிரச்சனை தெரிஞ்ச உடனே குரு எப்படி கூப்பிட்டாங்க, ஓ லார்ட் நீதான் கடவுள் அப்படிலாம் கூப்பிடுறேன். உண்மையில குரு தான் கடவுள். அயம் பிரஷ்னய கிரியத்தே மயா, மயா என்னால சில கொஸ்டின்ஸ் பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை வந்து உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். கேட்கட்டுமா? நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். என்னுடைய கேள்வியை கேளுங்க, தயவு கூர்ந்து கேளுங்க அப்படிலாம் ப்ளீஸ் பண்ற. கிருப்பையா சுயசம் ப்ளீஸ் கருமையுடன் எனக்கு கேளுங்க இந்த கேள்வியெல்லாம். நம்ம ஏன் அப்படி கேட்கிறோம், என்ன ஏதாவது எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்க முடியுமா, கொடுக்குறீங்களா? அப்படி இல்ல உரிமை. இங்க கிறிஸ்டியன் கருமையோட கேட்கிறான், நீங்க கருமையோட எனக்கு புரிய சொல்லுங்க. அப்படி நான் கருமையோ, நீங்க கருமையான ஆளு, நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நானு அப்படி சொல்லிட்டு கேட்கிறேன். எது உத்தரம் அகம் திருத்துவா. ஓகே, உங்களிடம் வந்து எப்படி கேட்கிறேன்னா சப்த பிரஷ்ன, அந்த சப்த பிரஷ்ன சொல்லுன்னு இந்த ஆத்மா அனாத்மா விவேக பந்த சம்சார மோக்ஷ இதெல்லாம் சொன்ன அந்த கேள்விக்கு உத்தரம் பதில் எதுவோ அகம் திருத்துவா. உங்களிடம் நான் உங்ககிட்டதான் கேட்கறதுக்கு வந்தேன். நீங்க சும்மா விபூதி வாழைப்பழம் எல்லாம் ஏதோ கொடுத்து சரி பிளஸிங் பண்ணிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு நிறைய குருமார் எல்லாம் இருக்காங்க, போய் நமஸ்காரம் பண்ணிட்டா விபூதி கொடுத்துருவாங்க. மேக்சிமம் ஏதாவது போட்டோ கிட்ட கொடுத்துருவாங்க. புரியுதா? எனக்கு நான் கேட்கறது வந்து என்னுடைய இக்னோரண்ட் போகணும். அதனால அந்த விஷயத்தை ரூட்டு போகிறதுக்கு வழி உண்டு எதுவோ அதை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி கேட்கிறேன். சும்மா அப்படி இப்படிலாம் நீங்க பண்ணீங்களா என்ன சீட் பண்ணி ஏமாத்தி கூடாது. உண்மையிலேயே எனக்கு வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்கணும். அதனால இந்த 7 விஷயம்தான் இவன் கேட்கிற 7 கேள்விதான் ஹோல் வேதாந்தம். வேதாந்தம் எப்பப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்றதோ எதையாவது இந்த 7 ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். அதனால இந்த 550 ஸ்லோகமும் இந்த 7 டாபிக் டிசைன் பண்ணிருக்கிறது. ஓகே, அதனால இந்த 48 49 இருக்க, எஸ்பெஷலி 49வது ஸ்லோகம் கோல் விவேக சூடாமனுடைய திறவுகோல் சாவி. ஓகே, அது என்ன டைரக்டா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி மைண்ட் ப்ரிப்பேர் பண்றான் குருவுக்கு. இல்லன்னா எப்பவுமே சும்மா ஒரு டொனேஷன் போய் கேட்கறேன்னு வச்சுங்க, டொனேஷன் கொடுக்குறீங்களா முடியாது அனுப்பிடுவான். நீ எவ்வளவு ஸ்பீடா கேட்கறியோ அவ்வளவு ஸ்பீடா சொல்லுவார். அது டொனேஷன் கேட்கும்போது
ப்ளீஸ் எல்லாம் சொல்லி கர்ணனுக்கு பிறகு நீங்க தான் எல்லாம் சொல்லி எதெல்லாம் சொல்லணும் முடியுமோ அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் மெதுவா போய் கேட்கணும். அப்போ அவருக்கு வந்து எப்படி சொல்றோம் கொஞ்சம் குளிர்ந்தா தானே நமக்கு ஆன்சர் கரெக்டா. நீ ஏற்கனவே அவர் இரிட்டேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவர் இடக்க மடக்க சொல்லிட்டாருன்னா, இப்ப டாக்டர் சர்ஜன் பண்றாருன்னு வச்சுக்க, அவருக்கு போய் நீ கோபத்தை உண்டாக்கின்னு வச்சுக்கோ, ஏதாவது உள்ள வச்சு தச்சு விடுவாரு இல்ல அவர் கோபத்தோட வந்தாருன்னு வச்சுக்கோ, வீட்டு கோபத்துல மறந்து நின்று போடுவார். உள்ள வச்சு தச்சுருவாங்க நிறைய பேர் தான். சீசர் உள்ள வச்சுக்குவான், இது நீடு உள்ள ஊசி வச்சு தச்சுக்குவான், எதையாவது வச்சுக்குவான். சில பேர் காட்டன் உள்ள வச்சு தச்சுக்குவான். அவசரத்துல அவனுக்கு இது பை தைக்கிற மாதிரி தான் அவனுக்கு. அதனால அவர் மூடு பிளசண்டா இருக்கணும். டாக்டர் சர்ஜன் இருக்கார அவரை அதனாலதான் அந்த சுத்தி இருக்க நர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான், எது கட்டல இப்படி கேட்டா இப்படி கை கொடுக்கணும். அப்படியே உடனே என்னங்க திருப்பி திருப்பி கேட்கக்கூடாது. ஆபரேஷன் தேட்டர்ல ஒரு நர்ஸ் டீம் இருக்குல்ல, அந்த நர்ஸ் டீம் வந்து அலர்ட்டா இருக்கணும். டாக்டர் எதை கேட்கிறாரு, இப்ப சர்ஜனுக்கு இப்ப என்ன வேணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நர்ஸ் மக்கு மாதிரி கூடாது அங்க போய். அதனால அதெல்லாம் ப்ளீஸ் பண்றாரு. பவன் முகாத்ருத்வா, பவான் முகாத்ருத்வானா நான் உங்ககிட்ட எப்படி கேட்கறேன்னா டைரக்டா எனக்கு ஆன்சர் வேணும். சுத்தி வளர்க்கலாம் சொல்லாதீங்க, எனக்கு டைரக்டா ஆன்சர் வேணும். உங்ககிட்ட தான் வேணும் எனக்கு, நீங்க வேற யாரையாவது அனுப்பிச்சுடாதீங்க ப்ளீஸ். பவன் உங்ககிட்ட தான் எனக்கு ஆன்சர் வேணும். அதனால நீ வந்து அவரை போய் பாரு, அவரு நல்லா சொல்லுவாரு, அப்படிலாம் அனுப்பிச்சுடாதீங்க அப்படி கேட்கிறான். அகம் கிருதார்த்தியாம், அகம் கிருதார்த்தியாம், கிருதார்த்தன் ஆயிடுவேன், நான் பாக்கியசாலி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். கிருதார்த்த அகம் கிருதார்த்தகா, கிருதார்த்தன்னா பாக்கியசாலி, அதாவது அடைய வேண்டியதை அடைஞ்சவன், எல்லாத்தையும் அடைந்தவன் அப்படி சொல்றாரு. எப்படி நமக்கு வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடும், எனக்கு பூர்ணத்துவம் ஆயிடும். நான் வந்து சாதாரண ஜனங்கள் வந்து எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்கிறது இல்லையா, எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. எனக்கு என்ன எல்லாம் இருந்தோ என் மேல அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அப்படி நிறைய பேருக்கு இருக்கிறது. எமோஷனல் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இருக்கிறது. சோ அந்த இது இல்லாம எமோஷனல் கம்ப்ளீட் ஆயிடும். ஆல் எமோஷனல் அண்ட் கம்ப்ளீட், டோட்டல் கம்ப்ளீட். அப்புறம் பிசிக்கலி நான் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிருக்கேன். நான் நாட் சாட்டிஸ்பாக்சன் கிடையாது, ஃபுல்ஃபில். எனக்கு வேண்டிய என்ன வேணுமோ, ரெக்யர்மெண்ட் என்னென்ன வேணுமோ அதுவும் எனக்கு கிடைச்சிருக்கிறது. சோ அப்படி இருக்கவன் ஃபுல்ஃபில், கிருதார்த்தன், அவன் தான் கிருதார்த்தன். அது மாத்திரம் இல்ல, சோ அவன் எப்படின்னா பிசிக்கல் மாத்திரம் இல்ல, இன்டலெக்சுவல் லெவல்லையும் அப்படி இருக்கிறது. இன்டலெக்சுவல் டெபிசிட் என்ன, இன்டலெக்சுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு சில நிறைய கொஸ்டின்ஸ், லௌகிக கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும் மைண்ட்ல. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனவன் நானு, ஐ எம் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில், அவன் கிருதார்த்தன். அது மாத்திர லாஸ்ட் ஒன் பிலாசபிக்கலா இருக்கிற ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும். அப்ப ஆனா தான் இது எல்லாமே ஆகும். ஓகே, அது ஆகாத வரைக்கும் இவர் ஃபைனைட் ஆகும், முறை இருந்துட்டே இருக்கும். அது என்ன பிலாசபிக்கலி ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன, அகம் பூர்ணகா அஸ்மி, அகம் பூர்ணகா அஸ்மி, ஐ எம் த ஹோல், ஐ எம் த டோட்டாலிட்டி, ஐ எம் த ஃபுல் அப்படின்றது. இது ஒன்லி ஃபார் வேதாந்த மாத்திரத்தை சொல்றது. ஓகே, மீது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மற்ற லௌகிக விஷயத்துல ஸ்டடிஸ் பண்றீங்களோ, மோர் ஸ்டடிஸ் மோர் இன்ஃபைனைட், யுவர் மோர் ஸ்டடி மோர் ஃபைனைட். ஓகே, மோர் ஃபைனைட். இங்க உட்காருங்க. சோ மோர் ஸ்டடிஸ் மோர் ஃபைனைட். எப்படி இந்த ஆல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் கிரியேஷன்ஸ் சிருஷ்டி எப்படி இருக்கிறது. சோ கெலாக்சி வந்து மோர் தென் கெலாக்சிஸ் இருக்கிறது, மில்லியன்ஸ் இருக்கிறது. அதுல வந்து ஒரு கெலாக்சி எடுத்தீங்கன்னா ஒன் ஸ்டார் சிஸ்டம் இருக்கு. ஒன் ஸ்டார் தான் சன்னு, ஒரு புவர் ஸ்டார் தான் நம்ம அனுபவிச்சுருக்க ஒரு சன்னு. அந்த ஒரு சன்னுக்கு நிறைய பிளானட் இருக்கு. அந்த நிறைய பிளானட்ல ஒரு பிளானட் தான் எர்த்.
அந்த எர்த் வந்து 7 கான்டினென்டா பிரிச்சிருக்காங்க, 7 பாகமா பிரிச்சிருக்காங்க கண்டம். ஓகே, அந்த 7 கண்டத்துல ஆசியா கண்டம், ஆசியா கண்டத்துல பல கண்ட்ரீஸா பிரிச்சிருக்கு. அதுல வந்து பாரத நாடு, அந்த பாரத நாட்டை பல ஸ்டேட்டா பிரிச்சிருக்காங்க. அந்த பல ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பல ஜில்லாவை பிரிச்சிருக்காங்க. அந்த பல ஜில்லாவில ஒரு ஜில்லா தான் இந்த சென்னை ஜில்லா, செங்கல்பட்டு ஜில்லா. அத வந்து பல தாலுகா பிரிச்சிருக்கு. அந்த பல தாலுகாவை பல யூனியனா பிரிச்சிருக்கு. பல யூனியனா வந்து வார்டா பிரிச்சிருக்கு. வார்ட வந்து தெருவா பிரிச்சிருக்கு. பல தெருவுல ஒரு தெருவு சக்கரபாணி ஸ்ட்ரீட், அதுல வந்து யோக சாந்தி, அதுல ஒரு ஓரத்துல ஒரு டாட். நான் எவ்வளவு ஃபைனைட். இங்க வேதாந்தா என்ன சொல்றது? யூ ஆர் த ஹோல், யூ ஆர் த பூர்ணன், யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன் அப்படின்னு நமக்கு சொல்றது. இதுக்கும் அதுக்கும் கம்ப்ளீட்டா சொல்றது. அதனால ஆல் சயின்ஸ் மோர் ஸ்டடிஸ் பண்ண பண்ண இவர் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிடுவோம். எவ்வளவு கீழே போக முடியுமோ அவ்வளவு கீழே போக முடியும். ஆனா ஒன்லி ஒன் ஸ்டடிஸ், வேதாந்த ஸ்டடிஸ், துவம் பிரம்மாசி, யூ ஆர் பிரம்மன், யூ ஆர் காட் அப்படி சொல்லி நமக்கு பெரிய, அதாவது டைஜஷனே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரம்மைவ அகம்மிதம் ஜகத் சகலம் சின் மாத்திரம் விஸ்தாரத்தில். பிரம்மைவ அகம்மிதம் ஜகத் சகலம் சின் மாத்திரம் விஸ்தாரத்தின். இந்த இது வேதாந்த டெக்ஸ்ட் என்ன சொல்றது? the whole சிருஷ்டி யூனிவர்ஸ் என்னை சார்ந்து இருக்கிறது, என்னுள் ஒடுங்கிறது. சிருஷ்டி உங்ககிட்ட எப்ப ஒடுங்கிறது? டெய்லி உறங்கிட்டு இருக்கும் போது சிருஷ்டிக்கிற நீங்க இருக்கீங்களா இல்லையா? இருக்கும். முடிச்சிருந்த பிறகு ஹோல் சிருஷ்டி வருது. எண்ணூல் ஒடுங்கி எண்ணூல் வெளியில வர்றது. அதனால அப்படிப்பட்ட இருக்கிறது ஜகத் என்கிட்ட தோன்றி என்கிட்டே மறையிறது. அதனால கிருதார்த்தனா, இங்க கிருதார்த்தனா பெரிய அர்த்தம். பாக்கியசாலி மாத்திரம் இல்ல, மோக்ஷ புருஷார்த்த பிராப்தி. மோக்ஷ புருஷார்த்தம். புருஷார்த்தம் வந்து 4 புருஷார்த்தம். என்ன புருஷார்த்தம்? அர்த்த காம தர்ம மோக்ஷ. மனுஷனுடைய டிராவல் எப்படி இருக்கிறது? அர்த்த, முதல்ல செக்யூரிட்டி வேணும். ஓகே, செக்யூரிட்டிக்கு பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிச்சு கொஞ்சம் பணங்கள்லாம் வந்த பிறகு ஜாய், இன்பம் வேணும். காமெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் பயம் வரும். ஓ, புண்ணியம் வேணும் நமக்கு. அப்ப தர்மத்துக்கு வருவான். தர்மம் எல்லாம் பண்ணி எல்லாம் வந்த பிறகு இந்த நல்ல புண்ணியம் எல்லாம் சேரும் போது நம்ம மைண்ட் பியூர் மைண்ட் கிடைக்கும். பியூர் மைண்ட்ல நாம அனுபவிக்கிற சுகங்கள்லாம் துக்கமும் கலந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். மிஸ்ரிதம், சுக துக்கம் கலந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். சுக துக்கம் கலந்திருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே இந்த துக்கம் கலப்பாத இன்பம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். அதை தேடுறதா மோட்சம். இங்க மோக்ஷ புருஷார்த்தம் பிராப்தி கிருதார்த்தா. அகம் கிருதார்த்தகா. நீங்க உங்ககிட்ட அந்த விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன் நானு. நீங்க அதை எனக்கு டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா நான் கிருதார்த்தம் ஆயிடுவேன். எல்லாத்தையும் அடைய வேண்டியது பிலாசபிக்கல் ஃபுல்பில்மெண்ட்ல இருந்து பிசிக்கல் ஃபுல்பில்மெண்ட் வரைக்கும் நான் எல்லாத்தையும் அடைஞ்சவனா ஆயிடுவேன். அப்படி சொல்லி ஒரு சப்த பிரஷ்ன 7 கேள்வி கேட்கிறேன். ஓகே, நம்ம வாழ்க்கை கிரகஸ்த லைஃப்ல 7 ஸ்டெப்ல தொடங்குறது. வாழ்க்கை முடியறதுக்குள்ளையாவது இந்த 7 கேள்வி கேட்கணும். தெரியுமா உங்களுக்கு? என்னது 7 ஸ்டெப் போறது தெரியாது உங்களுக்கு? கல்யாணத்துக்கு நடக்கலையாது சப்தபதி இல்லையாது? எல்லாம் ரிஜிஸ்டர் மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு. சரி, போட்டோம். அதனால சப்த பிரச்சனமாவது கேளுங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இவர் கேட்கிறார் 7 கேள்வி. என்ன கேள்வி? சப்த பிரஷ்னம். அந்த கேள்வி இது இம்பார்ட்டன்ட். இந்த ஹோல் விவேக சூடாமலுக்கு 47 இண்டிகேட் ஆச்சு. 48ல இந்த 7 கேள்விக்கு அடிப்படையில ஒரு பட்டர். 49வது கேள்வி டைரக்டா விவேக சூடாமணியினுடைய தரவுகோல், கீ பாயிண்ட் என்னெல்லாம் கேட்கிறான்னு பாப்போம். சிஷ்யன்
நாம பந்த கதமேஷாகதஹ கதம் பிரதிஷ்டாய கதம் விமோக்ஷः கோசாவனாத்ம பரமக்கஹாத்மா அயோர்விவேக கதமேத துச்யதாம். இதுல அழகா எழுதிருக்கிற ஓ நாம பந்த கதமேஷாகதஹ கதம் பிரதிஷ்டாப்ய கதம் விமோக்ஷः கோசவனாத்ம பரமக்ககாத்மா தயோர்விவேக கதமேத துச்யதாம். கோ நாம பந்தஹ கோ நாம பந்தஹ கக நாம பந்தஹ. பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன? அதுல இருந்து நம்முடைய பந்தத்து எதனால வருது? இந்த பாண்டேஜ். வாட் இஸ் பாண்டேஜ்? ஃபர்ஸ்ட் பாண்டேஜ்னா என்ன, பந்தம்னா என்ன? பந்த பாசம் மகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையெல்லாம் பாடுறோம் இல்லையா? அந்த பந்தம்னா என்னது? பந்தம்னா சம்சாரம். அந்த சம்சாரத்துக்கு பேரு பந்தம். பந்தம் இஸ் ஈக்வல் டு சம்சாரம். இந்த சம்சாரம் சம்சாரம்னா என்ன? சம்சாரம்னா ஒய்ப்புன்னு சொல்லக்கூடாது. சம்சாரம்னா பந்த மோக்ஷ பந்த ஜன்ம மிருத்யு இருக்கு இல்லையா, அதுதான் சம்சாரம். ஓகே. இந்த நிறைய பேர் நான் ரொம்ப சம்சாரிங்க, சம்சாரத்துல முழுகின்னு இருக்குங்க, இதுவரை பெருமையா சொல்லிட்டு இருப்பா. எம்பிபிஎஸ் படித்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா. எம்ஏ ஆனர்ஸ் மாதிரி ரொம்ப சம்சாரி, நான் சம்சாரத்துல முழுகின்னு இருக்கேன், இதுவரை திச்சுட்டே வர சொல்லுவான். ரொம்ப சம்சாரியா ஆயிட்டேன் நான் அப்படின்னு. அதனால இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி ப்ராப்ளம் தான், நான் யாருன்றது தெரியாம இருக்கிறது தான் சம்சாரம். அந்த சம்சாரம் எது, அத பத்தி எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். அடுத்தது என்ன சொல்றான்? கதம் ஏஷா ஆகதகா. கதம் ஏஷா ஆகதக. இப்ப கேள்விதான் கேட்கிறா, பதில் இன்னும் வரல. பதில் எப்ப வரும்? 72 தான் பதில் ஸ்லோகம். ஓகே. கதம் ஏஷா ஆகதக. சரி, இந்த சம்சார பாண்டேஜ் எப்படி இது வந்தது? எப்படி வந்தது? எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும். இது எப்படி வந்தது? முதல்ல வந்தது எப்படி? எல்லாருக்கும் இந்த கியூரியாசிட்டி இருக்கும். ஏன் அந்த மாதிரி இவனும் கேள்வி கேட்கலாம். சோ அதாவது வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் பாண்டேஜ்? இந்த பாண்டேஜுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது கேள்விய இவன் கேட்கிறான். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், கதமஸ்ய பிரதிஷ்டா. இந்த சம்சாரம் கண்டினியூஸா இருக்கு, கண்டினியூஸா இருக்கு. சரி, என்னுடைய சம்சாரம் பிரச்சனை, ப்ராப்ளம், துயரம், பிரச்சனை, ஓகே, மனஸ்தாபம், அதெல்லாம் படிச்சோம் நம்ம. இது டெத் ஆயிட்டா கம்ப்ளீட் ஆயிடும்ல இல்லையா? டெத் ஆயிடுச்சுன்னா சொல்யூஷன் என்ன? இந்த சம்சாரத்திலிருந்து, துயரத்திலிருந்து, பிரச்சனையில இருந்து செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ. செத்து போயிட்டாது எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படி சில பேர் சொல்லுவாங்க. செத்து போனாலும் பிரச்சனை தீராதப்பா. ஏன்? புனரபி மரணம், புனரபி ஜனனம். ஓகே. அது மாத்திரம் இல்ல, இந்த சிருஷ்டி கூட பிரளயம் ஆகிறது, அதுக்கப்புறம் சிருஷ்டி ஆகிறது. சிருஷ்டி, பிரளயம், இந்த ஜன்ம மிருத்யு கண்டினியூஸா ப்ராசஸ். அதனால இந்த சம்சார ஜீவன் இருக்கான, இது ஊழிக்கால பிரளயம் எல்லாம் ஒடுங்கின பிறகு கூட திருப்பு சிருஷ்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அவங்க எந்த சம்சாரம் இருக்குன்னா, எந்த நிலையில நீ இறந்து போனையோ அந்த சம்சாரத்திலேருந்து அதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்களான்னு கேட்காதீங்க.
வேற ஃபார்ம்ல வரும். புரியுதா? அதனால இது பிரதிஷ்டா. இது பிரதிஷ்டானா கண்டினியூஸா இருக்கிறது. எப்படி ஆச்சரியமா இருக்கிறது அப்படி கேட்கிறாங்க. கதம் அஸ்ய பிரதிஷ்டா? அஸ்யன சம்சாரம். அந்த சம்சாரம் பிரதிஷ்டா எப்படி இருக்கிறது கண்டினியூஸா? சிறகாலம் ஸ்திதிக்கு பிரதிஷ்டாக. சிறகாலம் ஸ்திதிக்கு நீண்ட காலம் கண்டினியூஸா. நீண்ட காலம்னா ரொம்ப நீண்ட காலம். அதுக்கு கண்டினியூஸா ஆதி அந்தம் இல்லாதது இருக்கு. இதுக்கு ஆதி கிடையாது, அந்தமும் கிடையாது. கனவு காணும் போது கனவுக்கு ஆதி எங்க இருக்குது, அந்தம் எங்க இருக்கிறது? மூச்சுன்னு இருக்கிறவருக்கு அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. மூச்சுண்ட பிறகு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. கனவு கண்டு இருக்கும் போதுக்கு அது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு எப்ப எண்டெல்லாம் கிடையாது. அது கண்டினியூஸா இருக்கும். மூச்சுண்ட பிறகுதான் அது ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ரெண்டு இது இருக்கிறது. அது புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க. அதனால இந்த சம்சாரம் நாட் நேச்சுரலா இது போகாது நம்ம விட்டு. இது நான் எப்ப பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிறேனோ அப்பதான் இந்த சம்சாரம் டோட்டலா எலிமினேட் ஆகும், டிசப்பயர் ஆகும். அது வரைக்கும் இது முடியாது. அதனால நரூபமத்தேஹே ததோ உபலப்யதே நாந்தோ ந சாதிர்ன சம்பிரதிஷ்டாஹ. அப்படி பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணா சொல்றார். இதே விஷயத்த சொல்றார். இதே விஷயம் சொல்லல. பகவான் சொன்னதை சங்கர் இங்க எடுத்துக்கிறார். அப்படிதான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லுங்க. இவர் அங்கங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்றார். வேதாந்த இன்ட்ரோடக்ஷன் டோட்டலா வந்துருக்கு. அதனால சம்பிரதிஷ்டா அப்படி சொல்றார். இந்த சம்சாரம் எப்படி வந்தது? மரணம் இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் சம்சார ஜீவ தொடர்கிறது. கதம் அஸ்ய பிரதிஷ்டா? இது எப்போ இதனுடைய லைஃப் வந்தது? ஓகே, அது எப்பயோ வந்துட்டு போட்டோம். கதம் விமோக்ஷா? இதுல இருந்து எப்ப விடுதலை கிடைக்கும்? மோட்சம் எப்ப கிடைக்கும்? ஃப்ரீடம் எப்ப கிடைக்கும்? டோட்டல் பாண்டேஜ்ல இருந்து ஃப்ரீடம் எப்ப கிடைக்கும்? எதுவும் என்ன பந்தப்படுத்த கூடாது. அதுல இருந்து பிளான் பண்றது எப்படி அப்படின்றது சொல்றான். விமோக்ஷனா சில பேரு நேச்சுரலா இருந்தா பகவான் நீ அடைஞ்சிருவ அப்படி சில பேருக்கு நம்பிக்கை. சில பேருக்கு இல்ல, பல பேருக்கு நம்பிக்கை. நீ நேச்சுரலா நம்ம போயிட்டே இருந்தோம்னா பகவான் நம்மள கூட்டுப்பாரு. எங்க கூட்டுப்பாரு? இவ்வளவு 600 கோடி கொடுத்தாருன்னா அவர் இடம் இருந்தாங்க. எல்லாம் சௌகரியமா இருக்கிறதான் பாக்குறா. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும், எஃபர்ட் எடுத்துக்கணும், கஷ்டப்படணும், அதெல்லாம் வரக்கூடாது. நேச்சுரலா வந்துடும் மோட்சம். நேச்சுரலா வராது. கதம் விமோக்ஷன் ஏதாவது சம்திங் நீ கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் எடுக்கணும். சோ அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இது சும்மா வராது. சும்மா நீ சாப்பாடே சும்மா கிடைக்காது. மோட்சம் ஆல் பாண்டேஜ் எவ்ரி சம்சாரம் டோட்டல் எலிமினேட் பண்ணணும்னா அதுக்கு நீ எஃபர்ட் எடுக்கணும், கஷ்டப்படணும், உழைக்கணும். அதனால இதுக்கு அதுதான் இங்க சொல்றாரு. கதம் மோக்ஷகன்னா இது எப்படி எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா, எப்படி பண்ணணும், அதுக்கெல்லாம் வழி சொல்லி கொடுங்க அப்படின்னு. அனாத்மா. அடுத்தது நீங்க ஏதோ அனாத்மா அனாத்மான்னு சொன்னீங்களே, அனாத்மானா இந்தது அப்படின்னு சொல்றாரு. சோ ஏன்னா ஆல் சயின்ஸ் சொல்றதெல்லாம் அனாத்மாவை பத்தி சொல்றது. அவங்க இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயம் நீங்க சயின்ஸ்ல சொல்ல முடியாது. ஹைன்சைட் இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது, அதெல்லாம் எந்த பார்ட்ல போய் நீங்க கண்டுபிடிப்பீங்க? சயின்ஸ்ல எந்த ஸ்கேன்ல கண்டுபிடிப்பீங்க? நோ ஸ்கேன், நோ ஸ்கோப். ஓகே, எந்த ஸ்கோப்லயும் பார்க்க முடியாது. அதெல்லாம் வேதாந்தத்துக்கு வந்தாதான் சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அதை தாண்டி இருக்கிறது ஏதோ ஒண்ணு இருக்கிறது. இதெல்லாம் டீட்டெயிலா பேசுறது சயின்ஸ். ஓரளவுக்கு பிசிக்கல் பாடியில இருக்கிற எல்லாத்த பத்தி சொல்லும். கெமிக்கல் ஃபார்ம் ஆகிறது, உங்களுக்கு இப்படி ஆகிறது, அப்படி ஆகிறது, அப்படிலாம் சொல்ல முடியும். பட் அதை தாண்டி சட்டில்டு விஷயத்த டிஸ்கஸ் பண்ண முடியல. இன்னும் கான்சியஸ் பத்தி
அவங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது வரைக்கும் சயின்ஸ் சேட்டலைட் ஸ்பேஸ் வரைக்கும் வந்துருது. கான்சியஸ் பத்தி சொல்ல முடியாது. கான்சியஸ் பத்தி சொல்லிட்டாங்கன்னா வேதாந்தம் வந்தாச்சு. இப்ப ஐன்ஸ்டீன் ஸ்பேஸ் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் இதுக்கு அப்பால இருக்கிறது ஏதோ ஒண்ணு இருக்கிறதுன்னு இப்ப சயின்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு பிறகு பியாண்ட் ஏதோ சம்திங் இருக்கிறது, அப்படி வரைக்கும் சயின்ஸ் வந்துருது. பியாண்ட் தான் சொல்லிட்டு இருக்கோம் காலகாலமா. பியாண்ட் ஆத்மா, பரமாத்மா, பிரம்மன், காட், எவ்ரிதிங். அப்போ அதுக்கு அடுத்தது இந்த இது கேட்டனா பரமஹா ஆத்மா கஹா. அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. ஏன் அங்க 47 சொன்னார் அவரு பரமாத்மா கஹா அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. பரமாத்மா மனஸ்தவ, பரமாத்மா பத்தி தெரியாதனால அனாத்மாவா இருக்கிறான் சொன்னார். உடனே பரமாத்மா என்னது அப்படி கேட்கிறான். அப்ப பரமாத்மா கஹா, எது பரமாத்மா? சுப்ரீம் ஆத்மா எது? பியூர் ஆத்மா எது? ஒரிஜினல் செல்ஃப் ஆத்மா எது அப்படி கேட்கிறான். தயோஹோ விவேக கதம். தயோக விவேக கதம்னா இந்த இது ரெண்டுத்தையும் ஆத்மா அனாத்மா விவேகம், ஆத்மா அனாத்மா டிஸ்கிரிமினேஷன் பண்றது எது அப்படி கேட்கிறேன். ஆத்மா அனாத்மா விவேக எது? கதம் டிஸ்கிரிமினேஷன். எது ஆத்மா எது அனாத்மா இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரிஜினல் ஐ எது, டூப்ளிகேட் ஐ எது, அதனுடைய டிஸ்கிரிமினேஷன் எனக்கு பத்தி சொல்லுங்க, விவேச்சனம் டிஸ்கிரிமினேஷன் பண்ணி சொல்லுங்க அப்படின்றத சொல்லிக் கொடுக்கிறது. அதனால நமக்கு இதெல்லாம் உள்ளர இருக்கிற விஷயத்த ஆத்மா அனாத்மா விஷயத்தெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சயின்ஸ்ல இப்ப வந்து சயின்ஸ் என்ன பண்ணுவான், இப்ப வந்து தவக்கலை எடுத்து புடிச்சு லேப்ல போட்டு அறுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சு லேப்ல இன்னும் பண்ணுவான் கீரி எல்லாம். அதை வச்சு நம்ம ஐடியா பத்தி சொல்லலாம். எனி மெடிசன் எப்படி கொடுப்பான் தெரியுமோ, இந்த வெள்ளை எலிக்கு இதெல்லாம் இருக்கிறது, அதுக்கு கொடுத்து பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அது ஓகேனா உங்களுக்கு மருந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து தெரியாத உங்களுக்கு மனுஷன் வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன் மனுஷன் வச்சுட்டு எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? இப்ப எலி சேர்த்து போச்சுன்னா பரவாயில்ல, ஓகே. அதனால அப்படிதான் கொடுக்க போறது. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ், டிஃபரெண்ட் கேஸ், காம்ப்ளிகேட்டட் கேஸ், நிறைய விதமான காம்ப்ளிகேட்டட் வந்துச்சு. அந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பசங்க, இந்த பசங்க வந்த உடனே சுத்தி நின்னுங்க, ஏ ஒன்றரை கேட்டுட்டு வா 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 வேதனை பட்டு இருக்கான். அவன் ஒரே கியூரியாசிட்டி, ஏன்னா இது டிஃபரெண்ட் கேஸ் தான் பரீட்சை பண்றதுக்கு. அது ஆப்ஜெக்டிவா பாக்குறாங்க, லேப்ல பண்ணி பண்ணி பாக்குறதுல அது இங்க நிஜமா உயிரோட ஒரு லேப் படுத்துட்டு. அதனால இந்த பிரச்சனை இருக்கிறத எனக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் வேணும். இந்த பரிப்பிரஷ்னம், இது பேர் பரிப்பிரஷ்னம். பரிப்பிரஷ்னா சாஸ்திரம் சொல்றது டைரக்ட் கொஸ்டின் பரிப்பிரஷ்னா. இந்த பரிப்பிரஷ்னா இருக்க, இது டைரக்ட் கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர் வேணும். எனக்கு வந்து எதையாவது நீங்க சொல்லி அனுப்பிச்சுடாதீங்க, வேற குரு கிட்ட அனுப்பிச்சுடாதீங்க, ஏதாவது கொடுத்துக்கிட்டு வேற ஏதாவது கொடுத்து சால்ஜாப்லாம் சொல்லி நீங்க அனுப்பிச்சுடாதீங்க. ப்ளீஸ் எனக்கு டைரக்டா எனக்கு ஆன்சர் வேணும் அப்படி சொல்லி இவன் முடிச்சு குரு இப்படி பாக்குறான். இப்பதான் ஸ்பெசிபிக்கா 7 கொஸ்டின்ஸ். 7 கொஸ்டின்ஸ். என்னோட கொஸ்டின்ஸ், முதல்ல பந்தன என்ன, செகண்ட் வந்து அந்த பந்தம் எப்படி சம்சாரம் வந்தது, மூணாவது இந்த சம்சாரம் எப்படி கண்டினியூஸா இருக்கிறது, அது ஆதி அந்தம் இல்லாம எப்படி இருக்கிறது பிரதிஷ்டா, நாலாவது வந்து இதுல இருந்து விமோக்ஷனம் எப்படி, நாலாவது, அஞ்சாவது அனாத்மானா என்னது, ஆறாவது பரமாத்மானா என்னது, ஏழாவது இது ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன, இதுவும் அதுவும் ஐக்கியம் ஆகிறது எப்படி, பரம்பொருளோட ஒன்றதுன்னா என்னது, அப்படிலாம் இந்த 7 கேள்வி கேட்டுட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படி பார்ப்போம் டாக்டர் என்ன பண்ணுவாரோன்னு. அப்படி கேட்ட உடனே குரு வந்து உற்சாகமாயிட்டார். ஓகே, அவர் என்ன சொல்ல போறாரு பாருங்க. ஸ்ரீ குருருவாச்ச
தன்யோசி கிருதகிருதயோசி ஆவிதம் தே குலம் த்வயா யத வித்யா பந்த முக்தயா பிரம்மீ பவிது மிச்சதி. ஓகே. குரு உவாச்ச. குரு வந்து இப்ப டீச்சர் சொல்றாரு, தன்யா தன்யஹா அசி, தன்யஹா அசி, நீ பாக்கியசாலியான பாக்கியசாலியான. இங்க குரு வந்து இந்த 50ல இருந்து 71 வரைக்கும் ஸ்லோகத்துல சிஷ்யனை பாராட்டுற குரு. நாங்கெல்லாம் அப்படியே இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டாபிக்க பத்தின விசேஷத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த 7 டாபிக்கினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, இது சாதாரண கொஸ்டின் இல்லப்பா, நீ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்க, நாட் ஆர்டினரி விஷயம். அதை நினைச்சு நினைச்சு அவர் சந்தோஷப்படுறாரு. இப்படி கொஸ்டின் கேட்கறது ரொம்ப ரேர், வெரி ரேர், வெரி ரேர். 100% 90% பேருக்கு அர்த்த காமம் இருந்தா போதும். இந்த 7 கொஸ்டின் கேட்டு எழுதி ஃபேம்லெட்ல போட்டு எல்லாருக்கும் வீடு வீடு கொடுப்போம். இந்த 7 கேள்வியில உங்களுக்கு வேணுமா அப்படின்னா வாங்க அப்படி கொடுக்கணும்னு வச்சு. எனக்கு வேண்டாம், பையனுக்கு மேரேஜ் ஆகணும், ஜாதகம் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து ஜாபுக்கு இன்டர்வியூ பண்றேன், இருக்கிற பணத்தை வந்து எப்படி பண்ணணும், ஏற்கனவே இது இருக்கிறது அதை எப்படி சரி பண்றது, ஏற்கனவே பிளாட்டுக்கு வாங்கிட்டா அதை வந்து எப்படி அடைக்கிறது, so many ப்ராப்ளம் இருக்கிறது. நீங்க இன்னும் இந்த 7 கொஸ்டின் இதெல்லாம் முடிச்சுட்டு வேணா அப்புறம் வந்து பார்க்கலாம். யாருக்கும் மோட்சம் இப்ப தேவையில்லை. இப்ப தேவைன்னா இதெல்லாம் முடியும் போது தேவை. எப்ப முடியுது, ஒரு ப்ராப்ளம் முடியும் போது இன்னொரு ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுறது. காலையில நாங்க ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், ஏன் அது வந்து கண்டினியூஸா பண்ணும். இது கண்டினியூஸா பண்றோமோ இல்லையோ, சைக்கிளிக் மெடிடேஷன் பிரச்சனை வந்து கண்டினியூஸா இருக்கும். ஒரு பிரச்சனை வந்து கண்டினியூஸா இருக்காது, ஒரு பிரச்சனை கண்டினியூஸா இருக்காது, பிரச்சனை கண்டினியூஸா இருக்கும். என்ன, ஒரு பர்டிகுலர் பிரச்சனை கண்டினியூஸா இருக்காது, ஆனா ஹோல் லைஃப் பிரச்சனை இருக்கும். வேற வேற பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிச்சுன்னா அப்படின்னா இன்னொரு பிரச்சனை வருவார். இப்ப அந்த பிரச்சனையை பார்க்கும்போது முன்னாடி எதிர்நோக்கி பிரச்சனை இருக்க நம்ம சால்வ் பண்ண அது கொஞ்சம் ஃபார் பெட்டர் மாதிரி தெரியும். அப்படி ஹோல் லைஃபே கடந்து போயிடும், கண்டினியூஸா இருக்கிறது. அதுல நீ வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டைய நீ பாக்கியசாலிப்பா, பாக்கியசாலி அப்படின்றாரு. பாக்கியம்னா என்னது, பாக்கிய விசேஷயத்து வைராக்கியம். இந்த பாக்கியத்துக்கு அர்த்தம் பாக்கிய விஷய ஏஷு வைராக்கியம், விஷய சுகங்களில் உள்ள வைராக்கியம் தான் பாக்கியம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப பாக்கியம் இல்லைன்னு தெரியுது. அதனால மோக்ஷன்றது இந்த பிரம்ம பாவத்தா இருக்கிறது. அந்த இந்த மாதிரி வர ஆளு வந்து சாதாரண ஆள் இல்ல, மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. இவன் இருக்கானே இந்த 3 பிறவிலேயே பிறவி, மனுஷ பிறவி சிறப்பான பிறவி. அந்த மனுஷ பிறவிலையும் இந்த மோட்சத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கான் பெரிய ஆளு. அதுலயும் முக்கியமான ஆளு, அதுக்கான சொல்ற ஆளை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான. அவன் அரிதிலும் அரிது, வெரி ரேர். 90% பீப்புள் அர்த்த காம, மீதி 8% பீப்புள் வந்து 8% பீப்புள் வந்து தர்மத்துக்கு போவான், ரிச்சுவல்ஸ் லைஃப், கம்பேஷனா இருக்கணும், லவ் அன்போடு இருக்கணும்,
நம்ம இன்னொருத்தர் பொருளை திருடக்கூடாது அப்படிலாம் சொல்றவங்களாம் 8%. இன்னொரு 2% இருக்கான். இந்த 2% யாருன்னா ஸ்பிரிச்சுவல். இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வந்த மைனாரிட்டியில மெஜாரிட்டி பீப்புள் எதையோ தேடிட்டு போவான். இந்த 2%ல இருக்கிற மெஜாரிட்டி பீப்புள் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டு இதுக்கு எங்க வழின்னு தெரியாம அலைவான், எங்கேயோ போயிட்டு வருவான். அதுல ரொம்ப ரேர் பர்சன் என்னுடைய மோட்சத்துக்கு அஜ்ஞானம் தான் காரணம், அஜ்ஞானத்துக்கு போகிறதுக்கு ஞானம் தான் காரணம்ன்றது வெரி 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 ரேர். அந்த ரேர் பீப்புள் நீ வந்து ஒண்ணு கேட்டிய, நீ எல்லாவும் பாக்கியசாலி அப்படின்னு கேட்கிற. புரியுதோ? அதனால தன்யஹா அசி, நீ பாக்கியசாலி. ஏன்? கிருதகிருத்தயாசி. கிருதகிருத்தயாசி கிருதகிருத்தினா செய்ய வேண்டியது செஞ்சுட்ட. நீ ஆல் புருஷார்த்தத்தை இவர் அட்டன் பண்ணிட்ட. நீ முக்தன் ஆயிட்ட. இப்பவே சொல்றாரு, நீ முக்தன் ஆயிட்ட, உறுதி ஆயிட்ட. இன்னும் வரல, இவன் ஜீவன் முக்தன் ஆகல. ஆனா இப்பவே சொல்ற, நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்ட, பிரைஸ் பண்ண. ஏன்னா கன்ஃபார்ம்டு இது வந்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து ட்ரெயின்ல புக் பண்ணும்போது ஆர்ஏசி கிடைக்கிறது, வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்கிறது வச்சுக்கோங்க. அது வெயிட்டிங் லிஸ்ட் ஆகி ஆர்ஏசி ஆகி கன்ஃபார்ம் டிக்கெட் ஆயிடுச்சுன்னா போன மாதிரி தான். வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிற வரைக்கும், ரிசர்வேஷன் கிடைக்காத வரைக்கும் வேகத்தா இருக்கும். டிக்கெட் கிடைச்சதுன்னா நான் இன்னைக்கு இந்த டேட்ல நான் அங்க இருப்பேன், நானு அங்க இருந்து உங்களுக்கு கால் பண்றேன், இல்ல அங்க வந்து மீட் பண்ணுங்க அப்படி சொல்றோம். கன்ஃபார்ம்டு. ஏன்னா நீ ப்ராப்பரா கொஸ்டின்ஸ் தேர்ந்தெடுத்துட்ட, ப்ராப்பர் பர்சன் வந்து அடைஞ்சுட்ட. அதனால நீ கண்டிஷனா கிடைச்சே ஆகும். இது லிபரேஷன் வந்து டெஃபினட்டா கிடைக்கும். ஏன்னா இந்த விஷயம் வந்து சிஷியனுடைய சீரியஸ்னஸ் பொறுத்து இருக்கு, சின்சியரை பொறுத்து இருக்கு. முழுக்க முழுக்க சிஷியனுடைய சின்சியாரிட்டியை பேஸ் பண்ணிருக்கிறது. ஹோல் வேதாந்தம் எதை பேஸ் பண்ணிருக்கிறது? சிஷியனுடைய சின்சியாரிட்டியை பொறுத்து இருக்கிறது, அவனுடைய சீரியஸ்னஸ் பொறுத்து இருக்கிறது. அதுல வந்து எது வந்து இம்பார்ட்டன்டா கொடுக்கணும், டாப் பிரியாரிட்டி இருக்கணும். சரி, ஓகே மோட்சம் தானே, ஓகே எடுத்துக்கிட்டா போறது. இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறது, இதெல்லாம் சால்வ் பண்ற, அப்புறம் மோட்சத்துக்கு வரேன் நானு அப்படின்னு சொன்னா போறாது. சோ சீரியஸா இருக்கணும். அதுக்கப்புறம் இவன் சின்சியரா சீரியஸ்னஸ் வந்து எஃபர்ட்டோட வரும்போது அதுக்கு ப்ராப்பர் டீச்சர் கிடைக்கணும், ப்ராப்பர் பிளேஸ் வேணும். ஓகே, இது வந்து அவர் வந்து சரியான குருவா இருக்கணும், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவா கிடைச்சிருக்கணும். ஏன்? அவர் வந்து ஒரு சிஷ்யனா இருந்து பாடத்தை கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் அனுபவிச்சு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்ச குருவா இருக்கணும். அப்பதான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு அவரு. இல்லாட்டி வேற எங்கேயாவது போனா வேற மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. அப்போ இதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு அஷூரன்ஸ் இருந்தனால ரிசல்ட் வந்து கட்டாயம். சோ டெஃபினட்டா இருக்கிறது ரிசல்ட் அப்படின்றத சொல்றது. அதனால என்ன சொல்றாரு பாரு, இவ்வளவு தூரத்துக்கு நீ வந்ததுனால புருஷார்த்த மோட்ச புருஷார்த்தத்தை நீ அடைஞ்சிட்ட. நீ அதனால எல்லாத்தையும் நீ அடைஞ்சதுக்கு காரணம். இப்ப அடைஞ்சதுனால என்ன பலன் தெரியுமோ? ஏகுலம் பாவிதம், ஏகுலம் பாவிதம் அப்படி சொல்றது. என்னன்னா உங்களுடைய குலம் முழுக்க, உங்களுடைய கோலம் கோத்திரம் இருக்குல்ல, உங்களுடைய குடும்பம் ஃபேமிலி எல்லாம் புண்ணிய கதி அடைஞ்சது, புண்ணிய கதி அடைஞ்சது. கிறிஸ்தர் சொல்றது 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் கிடைச்சது. நீ ஒருத்த ஆளு முக்தி ஆயிட்டேன்னா உங்க குடும்பத்துல இருக்க ஒரு தலைமுறை இல்ல, 2 தலைமுறை இல்ல, 7 தலைமுறை சம்பந்தப்பட்ட ஆளுங்கெல்லாம் அவன் எவ்வளவு அயோக்கியமா இருந்த பாவம் பண்ணினா கூட அவன் பாவம் குறைஞ்சு புண்ணியமா ஆகிறது, புண்ணிய லோகத்துக்கு வருவான், திருப்பி நல்ல ஜென்மத்தை கிடைக்கும். எங்க தாத்தா வந்து அயோக்கியனா இருக்கான், அப்ப நான் மோட்சத்துக்கு அடைய மாட்டேன், அவன் புண்ணியம் அடையக்கூடாது. அப்படி இல்ல, நமக்கு சம்பந்தப்பட்ட 7 தலைமுறை யுவர் என்டிட்டி ஆயிட்டேனா, நீ ஞானி ஆயிட்டேனா, யுவர் ஞானினா 7 தலைமுறைக்கு இன்டைரக்டா பண்ற ஹெல்ப். அதனால மோட்சத்துக்கு போறது செல்ஃபிஷ் கிடையாது. ஓகே, யுவர் எக்ஸ்பேண்ட் யுவர் ஐ.
டோட்டல் ஆகி எப்பவுமே தனக்கு தனக்குன்னு குறிச்சிட்டு செல்ஃபிஷ். இது செல்ஃப்லெஸ். மோக்ஷன்றது செல்ஃப்லெஸ். நிறைய பேர் மோக்ஷன்றது குறுகிய வட்டத்துல இருக்கா, தனக்காகவே இருக்கா. இல்ல, கம்பேஷன். அவன் எல்லார பத்தி நினைப்பான், எல்லார பத்தி நினைப்பான். ஆண்ட்ல இருந்து பிளான்ட் வந்துக்கும் எல்லாத்த பத்தி யோசிப்பான். சர்வேஷ பூதா இது இருக்கு, அத்வேஷ சர்வ பூதானாம். அவன் எது மேலேயும் துவேஷம் கிடையாது. அப்படி போறது எதுக்குன்னா, எப்படி பிரம்மி பவதி இச்சது, எதனால நீ பிரம்மன் தான் எனக்கு வேணும், இந்த பிரம்மத்தை அடைஞ்சே ஆகணும், ஈஸ்வர பிராப்தி அடையணும் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. நிறைய பேருக்கு ஈஸ்வர பிராப்தி தேவையில்லை. குரு ஈஸ்வரா மூலியமா நிறைய லிஸ்ட் வச்சிருக்கோம். இதெல்லாம் வேணும், இதெல்லாம் சகஸ்திர டான்ஸ் அப்ப சொல்றாரு. இந்த பாட்டு சங்கீத பாடுறான பின்னாடி ஒருத்தர் இது போடுவான், தம்புரா. ஐ வாண்ட், ஐ வாண்ட், ஐ வாண்ட், ஐ வாண்ட். எப்ப பார்த்தாலும் ஐ வாண்ட், இது வேணும் அது வேணும். இது ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் வர இது வேற இருக்கு, ருத்ர தமக்க இருக்கு, வருவதில்ல. அதனாலதான் எல்லாரும் அத உற்சாகமா பாடுவான். இது வேணும் அது வேணும் இது வேணும் சொல்லிட்டே இருக்கும். அந்த ருத்ர தமக்கத்துல வருது, எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். ஐ வாண்ட், ஐ வாண்ட், ஐ வாண்ட். இவன் என்ன சொல்றான், ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட். அப்படி சொல்றவன் எனக்கு நீதான் வேணும். ஈஸ்வரனே பிராப்தி, ஈஸ்வர பிராப்தி. இப்ப நீங்க போய் சாமி கோவில்ல போய் கும்பிடுறீங்கன்னு வச்சுங்க. எப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டோமாப்பா அப்படின்னு கேக்குறான்னு வச்சுங்க. சுவாமி வாங்க, நமக்கு இடம் நெருக்கடி, உனக்கு எங்க பெட்டு போறது, நானு ஏன் நான் சிங்கிள் பிளாட்ல தான் இருக்கேன். நானு நிஜமா கூப்பிட்டான்னு வச்சுங்க, அவரே நிஜமா வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு கொடுக்க மாட்டாரு, வீட்டுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. நிஜமா நமக்கு டபுள் பெட்ரூம் இருந்தா கூட நமக்கு இருக்கிற குழந்தைங்க குட்டிங்க அதை நீட்டி படு, எவனா படுக்க போறான் அப்படி சொல்லிதான் பழக்கம். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்துட்டா நம்மளால தாங்க முடியும். ஓகே, 2 நாள் கொடுப்போம் நல்லா ஹார்லிக்ஸ் இப்படி இப்படி ஆட்டி ரெகுலரா இருந்தான்னு வச்சுக்கோ. இதுக்கு வேற கொடுத்து வேற அங்க பேச்சு நட உட பாவனை எல்லாம் மாறும். கடவுளே 1 மாசம் 6 மாசம் இருக்கிறான்னு வச்சுக்கோ, மூக்கால கையால இடிக்கும். சொல்றாரு அவரு தூரக்க இருக்கிற வரைக்கும் வராத வரைக்கும் பிரைஸ் பண்ணுவோம், ஓ லார்ட் ஓ இதெல்லாம் சொல்லுவோம். ரெகுலர் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான். வெரி டிஃபிகல்ட். திங்க் பண்ணிப்பார். அதனால இவனுக்கு கடவுள்லாம் ஒண்ணு தேவையில்லை. கடவுள் மூலியமா ஏதாவது ரெப்ரசென்டா ஏதாவது அடைய முடியும்னா அடைஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இங்க என்ன சொல்றான், மோட்ச இச்சா பிரம்மி பவதி, அந்த பிரம்மனை நானு அடையணும் நீ வந்திருக்கே, இது ஒரு பெரிய விஷயம் அப்பா, அதுக்காக நீ வந்திருக்க. அது மாத்திரம் இல்ல, இது எப்படி நீ வந்திருக்க, அவித்யா பந்த முக்தையா. அவித்யா பந்த முக்தியா நீ கண்டுபிடிச்சுக்க. நீ அவித்யா அஜ்ஞானம், பந்த அத்தியாசம். இந்த அஜ்ஞானத்திலிருந்து அத்தியாசத்திலிருந்து விமோக்ஷா, முக்தகா, ஃப்ரீடம். டோட்டல் எரர் மிஸ்டேக், என்னுடைய லைஃப்ல இருக்க மிஸ்டேக் இருக்க, அதை விடுதலை பண்றதுக்காக நீ வந்திருக்க. இந்த அஜ்ஞான விடுதலை இருக்கிறத எலிமினேட் பண்ணணும், டிஸ்ட்ராய் பண்ணணும். எனக்கு ஒரு துக்கமும் துயரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சாதாரணமா டாபிக்கல் ப்ராப்ளம் தான் நீக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இங்க பை த ரூட் லெவல்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் கம்ப்ளீட்டா என விட்டு போயிடணும் அப்படின்னு நீ மோட்சத்தை விரும்புறது வெரி வெரி ரேர், வெரி ரேர். ஓகே, அப்படி இத இப்ப நம்ம வந்திருக்கிறோம்னா நம்மளுடைய லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இருக்கிறதா, டாப் பிரியாரிட்டி இருக்கிறதா, இல்ல சும்மா கேட்டு போயிட்டு வந்துருக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு கேட்கறது கொஞ்சம் இதமா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறது, கொஞ்சம் நம்ம லைஃப்ல இன்னொரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம லௌகிக லைஃப் கொஞ்சம் டிசைன் ஆகிறது, பர்ஃபெக்ட் ஆகுது. அதனால இதை கேட்டு வைப்போமே, எப்படி இத வச்சுண்டு
இதை வச்சு பொழைக்கிற ஆள் இருக்கான், இதை கேட்டு ப்ராப்பரா தன்னை டெவலப் பண்ணிக்கிற ஆள் இருக்கான். அது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா இதுதான் பிரியாரிட்டி, இதுதான் மூச்சு, முழு மூச்சு அப்படின்னு சொல்றது, கேட்கறது, நினைக்கிறது. அப்படி ஒருத்த தீவிரமா உற்சாகத்தோட வந்து கேட்டானா குருக்கு எப்படி இருக்கும்? ஆடாடா பிரம்மத்தையே சொல்லிட்டு இருக்கலாம் இல்ல. நம்ம கதி அப்படி கிடையாது. நமக்கு 100 ப்ராப்ளம் இருக்கிறது. 101வது ப்ராப்ளம் தான் மோட்ச ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி 100 ப்ராப்ளம் இருக்கிறது. நமக்கு டாபிக்கல் ப்ராப்ளத்துல தான் நம்ம மாட்டின்னு இருக்கோம். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்? இன்னைக்கு அடுப்பு வெந்துதா, சாதம் ஆச்சா, அது ப்ராப்ளத்தை கவனிங்க. மோட்சத்துக்கு போய் இதெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க புரியாத பாஷையில. அப்ப இது கேட்கறது அரிது, இது சொல்றது அரிது, இது சொல்ற சாஸ்திரம் அரிது. இது சாஸ்திரமே சொல்றது. சகஸ்ரேசு ஆயிரக்கணக்கான பேர்ல யாரோ ஒருவர் இதை தேடி அலைகின்றார்கள், தாகத்தோடு தவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள். அப்படி நம்ம தாகம் துடிக்கிறதா? அப்போ அப்படி யாரும் ஒருத்தர் தீவிரமா இதையே நம்மளோட லைஃபோட மெயின் கோல் அப்படின்னு எடுத்துன்னு வந்திருக்கானோ அவனுக்கு இந்த 7 கேள்வி பொருத்தமான கேள்வியாக இருக்கிறோம். அந்த 7 கேள்விக்கு பதிலாம் சொல்லப்படுறது, பின்னாடி வரக்கூடியதுல பதில் சொல்லப்படுறது. இப்ப என்ன பண்றது, 50ல இருந்து இந்த 71 வரைக்கும் ஒன்லி ஃபார் இந்த கேள்வியோட இம்பார்ட்டன்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற. அப்புறம் இந்த சிஷ்யனை இப்படி கேட்டிருக்கான அந்த சிஷ்யனை பிரைஸ் பண்ற. இது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்படி கேட்கிற ஆளுக்கு எப்படிப்பட்ட கேள்வி கேட்டிருக்கான், இந்த கேள்விக்கு என்னுடைய அவன் இண்டிவிஜுவலா முயற்சி பண்ண. இப்ப மோட்சத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மோட்சத்துக்கு இல்ல, பித்ருலோகத்துக்கு நிறைய லோகம் டிக்கெட் இருக்கு. அதுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்றது, அது பண்றது, இது பண்றது, காரியெல்லாம் பண்ணினா கூட உனக்கு டெபிசிட் ஆச்சுன்னா அங்க ஏதாவது சரி பண்ண முடியும். சப்போஸ் நீ இப்ப லௌகீக உலகத்துல ஐபிஎஸ் விட்டுனா உன் பையன் வெளியே ஐபிஎஸ் தெரியல ஐபி விடுறது, அதை அடைச்சிட முடியும். ஓகே. இப்ப மதன் மோகன் மாலவியான்னு ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா உங்களுக்கு? மதன் மோகன் மாலவியா, அவங்க அப்பா ஏகப்பட்ட கடனை வாங்கி செத்து போயிட்டாரு. ஓகே, எல்லாம் வரவும் போறவங்க திட்டிட்டு இருந்தான் அவங்க அப்பாவை, மதன் மோகன் மாலவியா அப்பாவை. ஏகப்பட்ட கடன், இனிமே அவர்கிட்ட கேட்க முடியாது, பையன்கிட்டையும் கேட்க முடியாது, உத்தரவாதம் கிடையாது. ஆனா அவருடைய டைரியில பார்த்து எல்லா கடனையும் அடைச்சுட்டான் மதன் மோகன் மாலவியா. எப்படி நம்ம லோக்கல் இருக்க கடன் அடைக்க முடியும்? இல்ல நம்மளோட புண்ணிய பலம் கம்மியா இருந்தா நம்ம பையன் விடுற இந்த தீர்த்தம் இருக்க அந்த லோகத்தை அடைய முடியும். ஆனா மோட்சத்தை வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அக்காவோ, அண்ணாவோ, தம்பியோ, அம்மாவோ, அப்பாவோ, இல்ல நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ, அவங்களாம் மோட்சத்துக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன், அந்த உனக்கு ஹெல்ப் பண்றாங்க, அப்படி பண்ண முடியாது. எவ்ரி இண்டிவிஜுவல் வழக்கு செப்பரேட் என்டிட்டி. அதுதான் இந்த 51வது ஸ்லோகத்துல சொல்றாரு. 51வது ஸ்லோகத்துல உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட் எப்படி இருக்கணும், இந்த டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த விஷயத்துல சொல்றாரு. அதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்துல விரிவா நம்ம பார்க்கலாம். பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.